பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பற்றி ஒரு வீடியோவும் இதில் ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணியிருப்பேன். அந்த சாலையில் தான் இப்போ நம்ம பயணம் செய்கிறோம். இந்த திட்டம் யாருக்கெல்லாம் தெரியும்? அதே போல் தான் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்க சாலைகள்லாம் வந்து நல்ல தரமாக அமைக்கப்படுகிறதா, அதே சமயத்தில் இந்த திட்டத்தில் உங்கள் ஊர்லேயும் சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தால் அதை பகிர்ந்துக்குங்க. ஒரு தகவல் பலகையும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி, அது இன்னொரு ஷார்ட்ஸில் இருக்கும். இது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். அதாவது சாலை அமைக்கும் பணிகள்லேயும் நிறைய திட்டங்கள் இருக்குது போல். பிரதம மந்திரி கிராம மேம்பாட்டு சாலைகள், அது வந்து அந்த திட்டம் முழு பேர் வந்து நான் தப்பாக சொல்லலான்னு தெரியல. பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டமும் என்னவோ இருக்கும். இது 2023லேருந்து 28 வரையும். இந்த சாலை வந்து இங்கே இருக்குது. இதுக்கு முன்னே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணியிருப்பேன். அந்த சாலை வந்து இதில் வந்து அப்படியே இந்த பக்கம் போகும். இது மேலே ஏரிக்கரை. ஆனால் பராமரிப்பு பணிகள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், பராமரிப்பு பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 பக்கம் முள் புதார்களாக தான் இருக்குது. இதெல்லாம் பராமரிப்பு பணியில் இல்லை. சாலை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் பராமரிப்பு பணிகள் செஞ்சாங்கன்னு தெரில. பராமரிப்பு ஆரம்ப நாள் 2023, பராமரிப்பு முடிவு நாள் 2028. மழைநீர் மண் அரிப்புகளை சரி செய்தல், முள் புதார்களை நீக்குதல், கால இடைவேளை தேவைப்படும் போது, மழைக்கு முன் மழைக்கு பின். இது எப்போ கடைசியாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டதுன்னு தெரியல. சாலை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் இடையில் அப்படியே கைவிட்டிருக்காங்களா என்னவோ. ஆனால் அவங்கவுங்க கடமையை அவர்கள் சரியாக செய்தால் யாருக்கும் எந்த துன்பங்களும் கிடையாது. மக்களுக்கான சேவை அனைத்தும் முழுமையாக சென்றடையும். அவர் கடமையை அந்த திட்டத்தை சரியாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி அதை முழுமையாக வந்து கொண்டு போய் செய்கிறதுலன்னு தான் தோணுது. நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. வடிகால் பராமரித்தல், நிறைய விஷயங்கள் இருக்குது. முழுசாக பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சாலையை பற்றி இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா அதுலேயும் பராமரிப்பு பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரியாக மேற்கொண்டு பராமரிக்கப்படுகிறதா அதுவும் தெரியல. ஆனால் இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பராமரிக்கணும்னு அந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க. அந்த இன்னொரு ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும். இது முழுமையாக செயல்படுத்துகிறாங்களா? உங்களுக்கு கருத்துக்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயும் இது போல் வந்து பலகைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு இது புதுசாக இருந்தது. இப்போ தான் நான் இதை நோட் பண்ணுறேன். முழுசாக தெரியாத தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம்.